ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ப்ரௌசரில் நம்ம இப்போ பிளாகர்னு சர்ச் பண்ணிக்கலாம். பிளாகர்னு சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே சைன்இன் ஆப்ஷன் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை நியூவாக நீங்கள் பிளாகர் க்ரியேட் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து போய்க்கிறேன், அந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண இதெல்லாம் இருக்குது, அந்த கண்டென்ட்லாம். இப்போ இப்போ நான் இதில் வந்துட்டு நியூவாக எப்படி ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ போஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டை வந்துட்டு பிளாகரில் போஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டு டைட்டில் வந்துட்டு உங்களோட பிளாகருக்கான டைட்டில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இங்கே கவிதைன்னு போடுறேன். இந்த கவிதை அதுக்கு கீழே வந்துட்டு உங்களோட கண்டென்ட், உங்கள் பிளாகரில் நீங்கள் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கண்டென்ட் நான் இங்கே ஒரு கண்டென்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கண்டென்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டிசைன் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். லைக் இதை கிளிக் பண்ணி போல்ட் பண்ணுறதுனாலும் போல்ட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த இது வேணால் கொடுத்துக்கலாம். தென் உங்களோட இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பப்ளிஷ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடும். ஒன்ஸ் பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது பப்ளிஷ் ஆகிடும். இப்போ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் கவிதை அப்படின்ற ஒரு அந்த இது நான் க்ரியேட் பண்ண ஒரு இது இருக்குது. இதில் போய் நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இருக்கும் இதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ண டேட்டு டைம் எல்லாமே இதாக இருக்கும். அடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்டேட் பண்ண டைமிங் ஷோ ஆகும். லைக் இப்படி தான் நம்ம வந்து பிளாகர் க்ரியேட் பண்ணோம். தேங்க்யூ.